எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டு சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரசிடென்ட் சொல்லுவாங்க, ஜனாதிபதி, அவங்க பதவி காலம் 4 வருஷம் அல்லது 5 வருஷம் தாங்க. அவங்க பதவியில் இருக்கிற வரை அவங்க மேல கிரிமினல் வழக்குகள் போட முடியாது, அவங்களை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. பதவியில் இருக்கும் வரை அவங்களுக்கு சட்டத்தினுடைய விதிவிலக்கு உண்டு. பதவி போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இம்யூனிட்டி அதோட போயிடும். அப்படிதாங்க எல்லா உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனா ஒரு நாட்டில் இப்போ புதுசா சாகும் வரை பதவி, சாகும் வரை டோட்டல் இம்யூனிட்டி ஃப்ரம் கிரிமினல் கேசஸ் அப்படின்னு ஒரு வினோதமான ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. எந்த நாடுங்க அது? வாங்க பார்க்கலாம். அமெரிக்கா உலகத்திலேயே ஒரு மைட்டி பவர், மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு. அதில் நம்பர் 1 சொல்லுவோம். அந்த அமெரிக்காவிலேயே அமெரிக்க பிரசிடென்ட் இப்போ டொனால்டு ட்ரம்ப் இருக்காங்க இல்லையா, அவர் பதவிக்காலம் 4 வருடங்கள் மட்டும்தான். 4 வருடம் முடிஞ்ச உடனே அடுத்து எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷன் நிற்கலாம். ஆனால் 2 தடவைக்கு மேல அமெரிக்க பிரசிடென்ட் பதவியில் இருக்க முடியாது. அதுதான் அங்கே கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. இப்போ டொனால்டு ட்ரம்ப் 2வது டேர்ம்ல இருந்துட்டு இருக்காரு. எப்படியாவது அரசமைப்பு சட்டத்தை மாத்தி, கான்ஸ்டியூஷனை மாத்தி 3வதாக பிரசிடென்டா வர முடியுமா அப்படின்னு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு. ஆனா அது நடக்காது போல் தெரியுது. அவருடைய அப்ரூவல் ரேட் போயிருச்சு. ஆனா டொனால்டு ட்ரம்ப் இப்போ இந்த 4 வருஷம் பதவியில் இருக்காரு அப்படின்னா 4 வருஷம் அவருக்கு டோட்டல் இம்யூனிட்டி ஃப்ரம் கிரிமினல் கேசஸ். அவர் மேல கிரிமினல் கேஸ் போட முடியாது, அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது, போலீஸ் தொடவே முடியாது. டோட்டல் இம்யூனிட்டி இந்த 4 வருஷம் உண்டுங்க. பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு இந்த பதவி காலத்தில் ஏதாவது கிரிமினல் கேஸ் பண்ணியிருந்தாரு அல்லது முன்னாடி பண்ணியிருந்தா கூட அவர் பதவி முடிஞ்ச பிறகு டொனால்டு ட்ரம்ப் மேல கிரிமினல் கேஸ் போட முடியும். ஆனால் பதவியில் இருக்கும் பொழுது டோட்டல் இம்யூனிட்டி. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் கூட பாருங்க, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 361 பிரகாரம் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்ம முர்மு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதே மாதிரி கவர்னர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், அனைத்து மாநிலங்களுடைய ஆளுநர்கள், இவங்களுடைய பதவிக்காலம் 5 வருடங்கள். இந்த 5 வருடங்கள் பதவியில் இருக்கும் பொழுது திருப்பி எலெக்ஷன் நிக்கலாம். எத்தனை வேணாலும் இங்க இந்தியாவில் பிரசிடண்டா வரலாம், அதுல ஒண்ணு கவர்னரா வரலாம். அந்த ஒரு தடை எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பதவி காலத்தில் அவங்களுக்கு டோட்டல் இம்யூனிட்டிங்க. கிரிமினல் கேஸ் போட முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது, நீதிமன்றம் அவங்களுக்கு சமன் அனுப்ப முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. டோட்டல் இம்யூனிட்டி, சட்டத்தினுடைய பாதுகாப்பு முழுவதுமாக உள்ளது. ஆனா பதவியிலிருந்து இறங்கிட்டா வச்சுக்கோங்களேன், அவங்க மேல முன்னாடி உள்ள கேஸோ பதவியில் இருக்கும் போது செஞ்ச கிரிமினல் கேஸுக்கோ நல்லா வழக்கு தொடுக்கலாம். அப்படிங்கிறதாங்க உலகம் எங்க இருக்குது. அமெரிக்காவிலையும் இருக்கு, நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. ஆனா பாருங்க, இப்போ நம்ம நாட்டுக்கு பக்கத்தாடான பாகிஸ்தான்ல அந்த பாகிஸ்தானுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 243 243ல 27வது சட்ட திருத்தம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்த செனட் சபை சொல்லுவாங்க, மேல் சபை, இன்னொன்னு நேஷனல் அசம்பிளி சொல்லுவாங்க, கீழ் சபை. இந்த ரெண்டுலயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி புதுசா ஒரு 27வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்து அது 12/11/2025 அன்னைக்கு 2/3 3/2 மெஜாரிட்டியுடன் நிறைவேற்றப்பட்டு பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட், ஜனாதிபதி இருக்கார் இல்லையா, ஆசிஃப் அலி ஜர்தாரி, அவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த ஆசிஃப் அலி ஜர்தாரி இருக்காரு, அவர் பதவியில் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட ஊழல் பண்ணான்னு சொல்லி கரப்ஷன் கேஸ் நிறைய பெண்டிங், கோர்ட்ல நிறைய பெண்டிங். இப்போ பாகிஸ்தான் பிரசிடென்ட் ஆயிட்டாரு, டோட்டல் இம்யூனிட்டி, ஒண்ணுமே செய்ய முடியாது, தொடவே முடியாது அப்படின்னு தான் வந்துருச்சு. இப்போ புதுசா ஒரு 47வது சட்ட திருத்தம் கொண்டாந்து பண்ணாங்க இல்லையா, அதுல அவர் ஏதாவது கையெழுத்து போடாம பார்லிமெண்ட்ல செனட் சபையிலையும் அதே மாதிரி நேஷனல் அசம்பிளியும் பாஸ் பண்ணா கூட பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதான சட்டமாகும். அதனால பிரசிடென்ட் ஐஸ் வைக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணாங்கன்னா, ஆசிஃப் அலி ஜர்தாரியோ அல்லது இனிமே வரக்கூடிய பிரசிடென்ட்டோ அவருடைய பதவிக்காலம் முடிந்து அவர் விலகிட்டா கூட சாகும் வரை, உயிர் உள்ளவரை அவருக்கு கிரிமினல் கேஸ்ல இம்யூனிட்டி அப்படின்னு கொண்டாந்தாங்க புதுசா. இந்த இவர் ஆசிஃப் அலி ஜர்தாரி இந்த 4 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சு பதவி முடிஞ்சு தனியா சாதாரண மனுஷன் வந்தா கூட பாகிஸ்தானுடைய எந்த நீதிமன்றத்திலையும் அவர் மீது வழக்கு தொடுக்க முடியாது, எந்த போலீஸும் கிரிமினல் கேஸ் சொல்லி அரசு பண்ண முடியாது. சரியான ஒரு இம்யூனிட்டி, சாகும் வரை இம்யூனிட்டி அப்படின்னு பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கொண்டாப்பா நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி கடன்னு போட்டு கையெழுத்து போட்டார். 13/11/2025 அன்னைக்கு பாகிஸ்தான் பிரசிடென்ட் 27வது சட்டத்தில் கையெழுத்து போட்டாரு. அது அன்னையிலிருந்து சட்டம் ஆயிடுச்சுங்க. அதனால பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கு இம்யூனிட்டி, என்ன போலீஸ் வர முடியாது, பக்கத்துல வர முடியாது அப்படின்னு சொல்லி. அதுல என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த அரசமைப்பு சட்டத்தில் இப்படிப்பட்ட திருத்தம் கொண்டு வந்தது செல்லாது அப்படின்னு யாரும் போகலாம் இல்லையா. அப்ப சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி இருக்கார் இல்லையா, அவர் ஐஸ் வைக்கணும் சொல்லி இந்த சட்டத்திலேயே புதுசா ஒன்று கொண்டு வந்தாங்க. இனிமேல் பாகிஸ்தானுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவருக்கு ஆயுள் உள்ளவரை பதவி நீட்டிப்பு, அவ்வளவுதான். ஒன்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஆயிட்டார்னா அவர் சாகும் வரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் தாங்க.
அப்படி இருக்கலாம் அப்படின்னு கொண்டாந்துட்டாங்க. இப்ப இருக்கிற புதுசு இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் அப்பா நம்ம பதவி நம்ம சார வரைக்கும் இருக்கலாம்ப்பா, 100 வயசுனா 100 வயசு வரைக்கும் இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வாயை மூடிக்கிட்டாரு. ஒண்ணுமே இதை பற்றி பேசவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தான் பயங்கரமா இடிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அந்த என்ன இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு தான் இருக்குது. இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான் அப்படிங்கிற வேர்ட் எடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் அப்படி மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல இன்னொரு கோர்ட் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க இல்லையா, அங்க உள்ள ஜட்ஜஸ் அல்ல சீஃப் ஜஸ்டிஸ் இவங்களுக்கு சூமோட்டோ பவர்ஸ்பாங்க. சில வழக்குகளை நீதி நிலைநாட்டுவதற்காக அல்லது நீதி பிறழ்வதை தடுப்பதற்காக தானாகவே முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இருந்து பாருங்க. அந்த பவர் இனிமேல் உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியில் கிடையாதுன்னு எடுத்துட்டாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலான சூப்பர் பவர் கொண்ட ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் FCC அப்படின்னு புதுசா ஒரு கோர்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டை விட கூடுதலான அதிகாரம் கொண்டது. இப்போது பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்ல இப்போ பெண்டிங் இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ரைட் சம்பந்தப்பட்ட கேஸ் இருக்குல்ல, வழக்குகள், அது அதே மாதிரி டிஃபென்ஸ் போர்சஸ், ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி, இந்த மாதிரி இவங்க சம்பந்தப்பட்ட வழக்குகள் எது பெண்டிங் இருந்தாலும் அவங்க இனிமேல் விசாரிக்க கூடாது. அந்த வழக்குகள் எல்லாம் அந்த ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு தான் அனுப்பிடணும், உடனே அனுப்பிடணும். அவங்களுக்கு இனிமேல் பவர் இல்லை அப்படின்ட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு கூத்து பாருங்க, அங்க போயிருச்சு. சரி, அந்த ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ல ஜட்ஜ் எல்லாம் யாரு போடுறது அப்படின்னா இனிமேல் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜோ அல்லது அந்த கொலிஜியம் சொல்லுவாங்களே அவங்க எல்லாம் ஒன்றும் அதுல அவங்களுக்கு பவரே கிடையாதுங்க. இனிமேல் அரசாங்கமே நியமிக்கும். அரசாங்கம்னா ஒரு ஜுடிஷியல் கமிஷன் அப்படின்னு போட்டு பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினட் அவங்க டிசைட் பண்ணி தான் இந்த ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ல ஜட்ஜஸ் நியமிப்பாங்க அப்படின்னு அமெண்ட்மெண்ட்ல வந்துருச்சு. அப்படின்னா என்ன ஆகும், யாரெல்லாம் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஆமாம் சாம் ஜிங் ஜா அப்படின்னு போடுறாங்களோ அவங்க மட்டும்தாங்க இனிமேல் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் கோர்ட்ல ஜட்ஜ் ஆக முடியும், வேற யாரும் ஆக முடியாது. அரசாங்கத்துக்கு எதிர்த்தா யாரும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. சில சுப்ரீம் கோர்ட்டுடைய பல் பிடுங்கப்பட்டு விட்டது. ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் கோர்ட் தான் இப்போ சூப்பர் கோர்ட். அதுல வர ஜட்ஜஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அரசாங்கத்துடைய ஆதரவு இருக்கோ அல்லது ஆதரவு இருக்கவங்க தான் அதுல வர முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான, உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரவே இல்லைங்க. இது என்னங்க பிரமாதம், இந்த சொல்ல போறத பாருங்க, அதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்போ பாகிஸ்தான்ல ஆர்மி சீஃப் ஜெனரல் ஆசிம் முனீர் இருந்தார். அவருக்கு இந்த நம்ம ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் வீர தீர செயல்கள்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பர்வேஸ் முஷாரஃப் ரெக்கமெண்ட் பண்ணி ஜெனரல் அப்படின்னு இருந்து ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு அவர் அப்படி காலை தூக்கிட்டு ஆட்டி இருந்தாரு. அப்படியே நம்ம டொனால்டு ட்ரம்ப்போட ரொம்ப நெருக்கத்தை உண்டாக்கி மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை வெளியே அவர் அப்படியே பந்தா வளம் வந்தார். இந்த சட்ட திருத்தத்தில் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல அவருக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூன்றுக்கும் 3 பேர் சீஃப் இருப்பாங்க. ஆர்மி சீஃப், ஏர்ஃபோர்ஸ் சீஃப், நேவல் சீஃப். 3 பேருக்கும் ஒருங்கிணைந்த ஒரு கமாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பதவி நம்ம ஊர்ல கொண்டாந்துட்டாங்க. அதே மாதிரி ஆசிம் முனீர் இருக்குல்ல, அவருக்கு உடனே CDF சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் அப்படின்னு ஒரு கம்பைன்டு சீஃப் அவர் தான். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூன்றுக்கும் தலைமை வந்து ஆசிம் முனீர் தான். இனிமேல் ஃபீல்டு மார்ஷல் தான் அப்படின்னு CDF அப்படின்னு ஒரு புதுசா பதவி உண்டாக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நவம்பர் 2025 ஆசிம் முனீர் வந்து பதவியிலிருந்து ஓய்வு பெறணுங்க. அவருக்கு ஏற்கனவே எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அது முடிய போகுது. ஆனால் பாருங்க சூப்பரா அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆசிம் முனீர் அவர் கெட்டிக்காரர் பாருங்க. நவம்பர் 25 ஓய்வு பெறணும், அவருக்கு பதவி ஒரு CDFன்னு கொடுத்தாச்சு. முப்படைகளுக்கும் சீஃப் அவர் தான். இப்போ அவருக்கு இனிமேல் அந்த CDS என்பவருக்கு சாகும் வரை பதவி நீட்டிப்பு, சாகும் வரை அவருக்கு டோட்டல் இம்யூனிட்டி, அவர் மேல எந்த கோர்ட்லயும் வழக்கே போட முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டாந்துட்டாங்க. இது உலகத்திலே இல்லாத புதுமைங்க. இந்தியாவில், அமெரிக்காவில், ரஷ்யாவில் எங்கேயுமே ஆர்ம்டு போர்சஸ் சீஃப்களுக்கு, ஜெனரல்களுக்கு இருக்காங்களே, ஜெனரல் மார்ஷல் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி. போலீஸ் DGP இருக்காருன்னா இம்யூனிட்டியா? நோ. ஏன் சீஃப் ஜஸ்டிஸ்க்கே டோட்டல் இம்யூனிட்டி கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆசிம் முனீருக்கு சாகும் வரை CDS பதவி உயர்வு, உயிர் உள்ளவரை அவர் பதவியில் நீடிக்கலாம், அந்த உயிர் உள்ளவரை யூனிஃபார்ம் போட்டுக்கலாம், உயிர் உள்ளவரை அவருக்கு கிரிமினல் இம்யூனிட்டி என்று கொண்டு வந்தாங்க. அப்ப மத்த சீஃப் சும்மா இருப்பாங்களா? ஆர்மி சீஃப், நேவி சீஃப், இவர் CDS வந்துட்டா இப்ப ஆர்மிக்குன்னு இன்னொரு சீஃப் இருப்பாரு.
நேவி சீஃப், ஏர்ஃபோர்ஸ் சீஃப், அவங்களையும் பேசிவ் பண்ணணும் இல்லையா, ஐஸ் வைக்கணும் இல்லையா. உடனே இனிமேல் பாகிஸ்தானுடைய நேவி சீஃப், ஆர்மி சீஃப், ஏர்ஃபோர்ஸ் சீஃப் இந்த 3 பேர்களுக்கும் சாகும் வரை பதவி நீடிப்பு, நோ ரிட்டையர்மெண்ட், சாகு வரை யூனிஃபார்ம் போட்டுக்கிடலாம், சாகும் வரை டோட்டல் இம்யூனிட்டி, எந்த வழக்கும் அவங்க மேல போட முடியாது அப்படின்னு கொண்டாண்டாங்க. அவங்க 3 பேர் கம்முன்னு ஆயிட்டாங்க. நமக்கு என்ன, யார் எப்படி போனா என்ன, நமக்கு தான் நல்லா சாகு வரை பதவி இருக்கு, யூனிஃபார்ம் போட்டுக்கலாம், அதே வசதி வாய்ப்புகள் இருக்கு, நோ கேஸ், யாரும் கேஸ் போட முடியாது, எந்த கோர்ட்டுக்கு போக முடியாது, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது உலகத்தில் இல்லாத கூத்துங்க இது. பகாவா இந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பாவம் ஓரமா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டா இருக்காரு. அவருக்கு ஒரு பதவி இல்லை, ஒண்ணுமே கிடையாது, அப்படி போயிருச்சு. என்ன, ஆசிம் முனீர் தான் இப்போதைக்கு பாகிஸ்தானுடைய டிஃபாக்டோ ரூலர். பிரைம் மினிஸ்டர் பேருக்கு அவர் இருக்காரு தவிர ஆசிம் முனீர் மட்டும் தான் டிஃபாக்டோ ரூலரா அமெரிக்காவினுடைய ஆட்சியோட, டொனால்டு ட்ரம்போட அரவணைப்போட மிகப்பெரிய ஒரு ஆட்சியில் இருக்கார். ஆசிம் முனீரை பகைச்சோம்னா அமெரிக்கா ஃபண்டு தர மாட்டேன்னு சொல்றாங்க. ஏற்கனவே திவாலா ஆயிட்டு நாடு, கடல்ல இருந்து கொஞ்சமாவது வெளியே வந்து பாகிஸ்தான் மக்களுக்கு ஏதாவது ஒழுங்கா சாப்பிடணும்னா அமெரிக்கா உதவி செஞ்சா தான் முடியும், அமெரிக்கா உதவி செய்யணும்னா ஆசிம் முனீர் சப்போர்ட் பண்ணா தான் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய் மூடி மௌனிகளா இருந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேற வழி இல்லாமல் 2/3 மெஜாரிட்டியில அவங்க பண்ணிட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான்ல நமக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி 2 பேர் சர்வாதிகாரிகளாக இருந்தாங்க, டிக்டேட்டர்ஸா இருந்தாங்க. நம்பர் 1 ஜியாவுல் ஹக், பயங்கரமான அவர் பூட்டோவை கொலை பண்ணிட்டு வந்தவர். அவரும் ஆர்மி சீஃபா இருந்து கடைசியில ஒரு சர்வாதிகாரியா வந்தார். அதே மாதிரி பர்வேஸ் முஷாரஃப், அவரும் ஒரு டிக்டேட்டர். இந்த 2 பேரும் பயங்கரமான இது எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு வாய் பேச முடியாம வச்சிருந்தாங்க, மிரட்டி வச்சிருந்தாங்க. ஆனா கூட அவங்களால கூட இப்படிப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சாகு வரை இம்யூனிட்டி, சாகு வரை பதவின்னு கொண்டாடவே முடியலைங்க. ஈஸியா நம்ம ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் சாதிச்சுட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் சாதாரணமா சொல்ல முடியாதுங்க. அவர் தனக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகளை எப்படி பயன்படுத்திட்டு எங்கேயோ போயிட்டாரு பாருங்களேன். அது அவருக்கு மட்டுமே கை வந்த ஒரு கலைன்னு நினைக்கிறேன். இந்த ஆசிம் முனீர் இந்துக்களுக்கு எதிரி. அவர் இந்துக்களை பற்றி இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னாவே இருக்க முடியாதுங்க, அது எப்படிங்க நமக்கு எதிரிங்க, இந்தியா எதிரிங்கன்னு ஒரு மீட்டிங்ல பேசினார். அடுத்த ஒரே வாரத்தில் பகல்காம்ல தீவிரவாதிகள் தாக்கி 26 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹிந்து துவேஷி இந்தியாவினுடைய எதிரின்னா எதிரி அவர் தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தாங்க, ஏங்க இப்படி மோசமான ஒரு அமெண்ட்மெண்ட் உலகத்தில் எங்கேயுமே வரலைங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்பை கெடுத்துட்டீங்க. உச்சநீதிமன்றத்தையே ஒரு சபார்டினேட் கோர்ட் மாதிரி ஆக்கி ஃபெடரல் கான்ஸ்டிடியூட் கோர்ட்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு எஃப்சிசின்னு கொண்டாந்துட்டீங்க. எங்க பவரையே குறைச்சிட்டீங்க. இனிமேல் நாங்க சுப்ரீம் கோர்ட்ல பணிபுரிஞ்சு பிரயோஜனமே இல்லைங்க. அதை விட நாங்க அடிமையா இருக்க நாங்க விரும்பல, நாங்க ரிசைன்மெண்ட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் மன்சூர் அலிசா அப்புறம் இன்னொருத்தர் மினல்லா அப்படிங்கிற 2 பேர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு சிஜேட்டு போய், நீ எல்லாம் சிஜேவா, உனக்கு லைஃப் லாங்கா பதவி நீட்டு கொடுத்துட்டா, வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க, என்ன நீங்க நாங்க பதவிக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இம்ரான் கான் அவருடைய பார்ட்டியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கூக்குலிட்டு பாக்குறாங்க. ஆனா ஒன்னும் நடக்கலைங்க. ஜம்முன்னு சட்டம் நிறைவேறிச்சு. பாகிஸ்தான் மக்களின் எதிர்ப்பு, எதிர்க்கட்சியுடைய எதிர்ப்பு இருந்தால் கூட ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியல. உள்நாட்டில் ஏதாவது பாகிஸ்தானில் இப்போ ஏற்கனவே பலுசிஸ்தான்லேயும் அந்த டிடிபி அவங்க கழகமும் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. உள்நாட்டு கழகம் ஏற்பட்டு பாகிஸ்தானுடைய சிடிஎஃப் ஆசிம் முனீர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவாரா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் ட்ரம்ப்புடைய ஆதரவு இருக்க வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரம்ப்புடைய ஆதரவு எவ்வளவு நாளைக்கு, இன்னொரு 3 வருஷம் தானே. அவர் ட்ரம்ப்புக்கே பதவி பறி போகுமா, அல்லது அவருக்கே உடல்நிலை சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்குன்னு அப்பப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ ஆசிம் முனீர் என்ன ஆவார்? என்ன வேணாலும் நடக்கலாங்க, பார்க்கலாம்.